திருமணமான பெண்களை பணிக்கு அமர்த்துவதில்லை என்று ஃபாக்ஸ்கான் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தகவல் தவறானது என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். சென்னையில் இருக்கக்கூடிய ஐபோன் தயாரிக்கும் தொழிற்சாலையான ஃபாக்ஸ்கானில் திருமணமான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய அரசும் விளக்கம் கேட்டிருந்தது. ஏனென்றால் தொழிலாளர் நல சட்டத்தின்படி ஆண் பெண் இருவருக்கும் இந்த வேலை வழங்குவதில் எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது என்று சட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற ஒரு தகவல் வெளியானது அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது ஃபாக்ஸ்கான் ஆலை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் திருமணமான பெண்களை பணிக்கு அமர்த்துவதில்லை என்று வெளியான தகவல் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டவர்களில் 25% பேர் திருமணமான பெண்களே என்றும் பாகிஸ்தான் ஆலை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பித்து பணி கிடைக்காத சிலர் தவறான தகவலை பரப்பி இருக்கலாம் எனவும், ஆனால் அதில் உண்மை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு விளக்கம் என்பது ஏற்கனவே பாகிஸ்தான் மீதான புகார் குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இதே போன்ற ஒரு விளக்கமும் கேட்டிருந்த நிலையில் இந்த தகவலானது தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கு. அதே போல தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களிடம் பாலின பாகுபாடை காட்டுவதில்லை என்றும் பாகிஸ்தான் நிறுவனம் சார்பில் திட்டவட்டமாக இந்த வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.